ça j'ai Edith, c'est pas pareil. Non. Non. Edith, c'est Edith, comme c'est moi ce je que fais ça ça. fait. Avec les étoiles. Avec la pâte là-bas, tu repars. இப்பொழுது கல்லறையின் 4வது தொகுதி இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது மிகவும் ஒரு கிலோமீட்டர் கணக்கு நீளமாக இருக்கிறது. பாருங்க, அவைக்கு வேலை செய்கிறதுக்கு எல்லாம் மாக்களை வச்சுக்கிறாங்க. இது வந்து வடிவாக வச்சுக்கிறதுக்கு புல்லுவல் வெட்டுறதுக்கு அங்கே ஒரு புல்லும் பட்டி கொண்டு நிற்கிறார் 2 பேர். நிறைய அதாவது வந்து இந்த கல்லறைக்கு நாங்கள் அங்கே உள்ளடைக்க முன்னுக்கே ஒரு பாதுகாப்பு சோதனை ஒன்று இருக்குது. எங்கிட்ட பேக்குகளை வந்து நாங்கள் அவைகிட்ட காட்டி அதை வந்து மிஷினில் விட்டு கண்ட்ரோல் பண்ணுவேன். நாங்கள் எதுவும் ஆபத்தான சாமான் கொண்டு போகிறோம் வேண்டி. அதுக்கு பிறகு அப்படியே வந்து ஒரு ஆவண படங்கள் போட்டு காட்டுவினோம். என்னென்ன மாதிரி வந்து இறங்கினது எப்படி எப்படி எல்லாம் நடந்தாண்டி போட்டுட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்து கல்லறையை பார்த்து கொண்டு நிற்கிறோம். அதாவது வந்து இப்போ இந்த 4வது தொகுதியில் ஒரு பகுதி முடிஞ்சுது. அடுத்த பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இது இன்னும் ஒரு பகுதி. இந்த கல்லறையும் வந்து அதே அளவு தான், ஒரு 1 கிலோமீட்டர் நீளம் பெறும். இப்படி தொகுதி தொகுதியாக வச்சுக்கிறார்கள். 4ஆக பிடிச்சி அதில் 3 காட்டிட்டேன். இப்போ 4வது பகுதி காட்டி கொண்டிருக்கிறேன். பாருங்க, அமெரிக்க இராணுவத்தின் கல்லறையை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பல கிலோமீட்டர் நீளமான ஒரு இடத்துல தான் இந்த அமெரிக்க வீரர்களின் கல்லறை அமைந்துள்ளது. பாருங்க, இப்பொழுது நான் நோர்மண்டிக்கில் ஒமாகா கடற்கரையில் உள்ள
அமெரிக்க இராணுவத்தினுடைய கல்லறைக்கு தான் வந்த நான். அதை வந்து 4 தொகுதியாக இருந்தது. உங்களுக்கு 4 தொகுதியை நான் சுற்றி காட்டி போட்டு இப்பொழுது வெளியில் வந்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க, இதோட முடியுது. அமெரிக்கன் கொடி வச்சுக்கலாம். ஒரு பெரிய பூங்காவில் தான் இதை வச்சுக்கிறார்கள். ஒரு பல கிலோமீட்டர் சுற்றளவில் அமைஞ்சிருக்கு இந்த பூங்கா. அதில் கல்லறையும் கிலோமீட்டர் கணக்கில் தான் அமைஞ்சிருக்கு. 15,000 இராணுவத்தினருடைய கல்லறை. நிறைய மக்கள் வந்து பார்த்து செல்கிறார்கள். நாங்களும் இந்த சரித்திர புகழ் வாய்ந்த இந்த பூமியில் வந்து பார்க்கணும் வண்டி தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன். நீங்களும் பாருங்கள் என்னோட சேர்ந்து. எல்லோருக்கும் வணக்கம். இதே மாதிரி நிறைய நான் ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த இடங்கள், இப்படி சரித்திர சண்டையில் நடந்த இடங்கள், வேறு வேறு நாடெல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுவேன். இந்த நான் கடவுள் யூடியூப் சேனலை பார்க்கும் நேயர்கள் அனைவரும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். இப்பொழுது நீங்கள் இந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்க தொடர்ச்சியாக. Daar komt staan allemaal voor de அதாவது வந்து பாருங்க, இதில் இங்கிலீஷ் கேனல் போட்டிருக்கேன். அதாவது ஆங்கில கால்வாய். இந்த ஆங்கில கால்வாயை கடந்து தான் வந்து பிரித்தானியாவிலிருந்து நேச நாட்டு படைகள் வந்து இறங்கின இடங்களை மேலே போட்டிருக்கணும் பாருங்க. ஊதா, ஒமஹா, கோல்டு,
ஜூனோ, அடுத்தது வந்து ஸ்வாட். இதில் வந்து நான் 3 இடம் பார்த்துட்டேன். இன்றைக்கு 2 இடம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்னும் முண்டையிலேருந்து தொடர்ந்து இந்த இதை பாருங்க. நான் எனது யூடியூப் சேனலை பாருங்க. நீங்கள் தொடர்ந்து பார்க்கல, நான் தொடர்ந்து காட்டி கொண்டிருப்பேன். நோர்மண்டிக்குள்ளே உள்ள தரையிறங்கின 5 ஊர்களிலேயும் அந்த கடற்கரையிலிருந்து அந்த ஊரிலிருந்து உள்ளுக்கு போய் நிறைய இடங்களில் இந்த ஞாபகார்த்த சின்னங்களையும் இந்த இராணுவ தளவாடங்களையும் அவர் காட்சிப்படுத்தி மிகவும் பிரமாண்டமாக வச்சு எல்லாரையும் பார்க்கும்படி வச்சு மிகவும் பிரமாண்டமாக கொண்டாடுகிறார்கள். அவை இந்த வெற்றியையும் அவர்கள் வந்து தரையிறங்கி அவைக்கு நடந்த அந்த எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி ஞாபக சின்னங்களாக வச்சு எல்லா இடமும் வடிவாக எழுதி எல்லா இடமும் ஒரு கல்வெட்டு மாதிரி பொறிச்சு அவைக்கெல்லாம் நினைவு தூவியல் நினைவு கட்டிடங்கள் எல்லாம் அமைச்சு வச்சு நிறைய வந்து அதை கொண்டாடுகிறார்கள் இந்த வெற்றியை. அதைத்தான் நானும் பார்க்க வந்தேன். நான் உங்களுக்கும் எடுத்து காட்டுறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்க. இப்பொழுது நான் அந்த அமெரிக்க இராணுவத்தின் கல்லறையை விட்டு வெளியேறுகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மிகவும் ஒரு பல கிலோமீட்டர் கணக்கான ஒரு நிலப்பரப்பில் தான் அந்த கல்லறை அமைஞ்சிருக்கு பாருங்க. நிறைய ஜனங்கள் வந்து இயற்கை சூழலில் அமைச்சு வச்சுக்கிறார்கள். நிறைய ஜனங்கள் வந்து பார்வையிட்டு கொண்டு செல்கிறார்கள். அதாவது வந்து நோர்மண்டிக்குள்ள ஒமாஹா கடற்கரையில் உள்ள அமெரிக்கனுடைய கல்லறையை பார்த்துட்டு அடுத்ததாவது இன்னும் ஒரு தரையிறக்கம் நடந்த அந்த பகுதியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறேன். அதை நான் படமாக்கி உங்களுக்கு காட்டுகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இந்த யூடியூப் சேனலை பார்க்கும் நேயர்கள் அனைவரும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.